பேசு. வேணாயா, ஆளை விடு. ஐயோ, நீயே பேசு. அம்மாடி, என்ன தகப்பனா தத்தெடுத்து என் மகளே. போதும், நிறுத்து. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா. என்ன அம்மா? என்ன? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னா கூட என் கோவம் அடங்காது. அப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. அம்மா, நான் பண்ணது தப்புதான், என்ன நீங்க மன்னிச்சிடுங்கம்மா. ஏச்சி, அப்படி சொல்லாத. ஒவ்வொரு வாட்டியும் என்ன மகளே மகளேன்னு கூப்பிட்டப்ப நான் உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா உன்னை சொல்லுவாங்களே, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது திரும்ப குப்பமேட்டுக்கு தான் போகுமா. அந்த மாதிரி உன் புத்தியும் இப்படிதானே காட்டிட்டல. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டியே, உனக்கெல்லாம் நன்றி விசுவாசம் இருக்கா? கொஞ்சமாவது இருக்கா? உனக்கு எதுலயா நான் குறை வச்சேன்? நீ கேட்டப்ப பணம் கொடுக்கலையா? நீ கேட்கும் போதெல்லாம் கேட்டதை விட எக்ஸ்ட்ராவா தானே கொடுத்தேன். அப்புறம் ஏன் இப்படி ஒரு புத்தி? ஏன் இந்த திருட்டு புத்தி? நீ கேட்டியேன்னு ஒரு பாய்க்கு கூட கணக்கு கேட்காம அள்ளி அள்ளி கொடுத்தன்ல. ஆனா நீ உன் சில்லற புத்தியை காட்டிட்டல்ல. உன்னை நான் எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருந்தேன். இந்த ஊர்ல ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான். ஆனா நான் உன்னை என் அப்பனா ஊரறிய மதிக்க வச்சேன். உன்னை என் தகப்ப ஸ்தானத்துல வச்சு எவ்வளவு மரியாதை பண்ண. கடைசியில நீயே எனக்கு இப்படி பண்ணிட்ட. நீ எனக்கு குழி தோண்டிட்டல. தாயே, என்ன மன்னிச்சிடுமா. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முள்ளு மாதிரி குத்துதுமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உனக்கு உன்னை பாதிக்கிற மாதிரி, உன் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு துரும்பு கூட நான் செய்யவே மாட்டேன். உனக்கு தெரியாம எதுவுமே நான் செய்ய மாட்டேமா. இப்ப சொல்லு, நீ பண்ண காரியத்தை இப்ப நினைச்சு பாத்தியா? அந்த புடவைக்காரி அண்ணத்தை அவமானப்படுத்த நான் எவ்வளவு நல்ல திட்டம் வச்சிருந்தேன். அத நீ உன் திருட்டு புத்தியால கெடுத்து குட்டி செவர ஆக்கிட்டியா? இனிமே இப்படி ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? எப்பயா கிடைக்கும்? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா? மத்தவங்களுக்கு தான் நான் கமிஷனர். ஆனா உனக்கு தங்க முட்டை போடுற பாத்து. என்ன அழிக்கணும்னு ஆசைப்பட்டல, நீ தான் அழிஞ்சு போவ. அம்மா, அப்படி இல்லம்மா. ஏதோ அல்பத்தனமா இவர் நகைக்கு ஆசைப்பட்டுட்டாரே தவிர உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு அவர் மனசால கூட நினைக்கல. ஏதோ என்ன காட்டி கொடுக்காம விட்டதுனால உங்களை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப நன்றிம்மா. அம்மா தாயே, இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. மனசுல எதுவும் வச்சுக்காத தாயே. மாமா இருங்க, மாமா சொல்றத கேளுங்க மாமா. அப்பா மாமா, அப்பா மாமா நில்லுங்க மாமா. வேணாங்கன்னு சொல்றேன் இல்ல. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. திடீர்னு வீட்டுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன மாமா அவசியம் வந்துச்சு? என்னங்க நீ இப்படி கேக்குற? இதுக்கு மேல என்ன அவமானப்பட முடியும்? இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையை இழக்க சொல்றியா? அது ஐயோ மாமா, நான் அப்படி சொல்லல. ரம்யாக்கு நம்ம மேல ஒரு சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கலாம் தான் நான் சொல்றேன். இல்ல கண்ணு, என்ன இல்லாம ஆயிப்போச்சு. அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. என் கண்ணு முன்னால் நீ அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் கண்ணு. மாமா, நம்ம போட்டு வச்சிருக்கிற பிளான மறந்துட்டு பேசுறீங்க. நாம இங்க இருக்க போறதே இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே. இங்கே இருந்துட்டு நம்ம திட்டம் போட்ட மாதிரி காலையில கிளம்பி போயிடலாம். என்ன கண்ணு, ஏன் கண்ணு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவ என்ன அவமானப்படுத்தினா பரவாயில்ல கண்ணு, நான் தாங்கிக்குவேன். ஆனா உன்னை குறி வச்சு தாக்குறா கண்ணு, அதான் என்னால தாங்கிக்க முடியல. எங்க அடிச்சா எனக்கு வலிக்கும் தெரிஞ்சு உன்னை அடிக்கிறா. ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். வெட்டி கூறு போட்டு போயிருவேன் நான் பாட்டுக்கு. சண்முகம், இப்ப நீ எதுக்குப்பா உணர்ச்சி வசப்படுற? அந்த ரம்யா நினைச்சதை நடத்தி காட்டா பாக்குறா, அவ்வளவுதானப்பா.
அதுக்கு இடம் கொடுக்காம விலகி போயிடுறேன்னு நீ எடுத்த முடிவு சரிதான். அதை விட்டுட்டு இப்படி ஆத்திரப்பட்டு வெட்டு குத்துக்கெல்லாம் போகாதப்பா. இதனால இழப்பு நமக்கு தான்ப்பா. சிலகிளே, அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது சிலகிளே. அதனாலதான் நான் சொல்றேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி. கண்ணே, இப்ப நான் வீட்டுக்கு போறேன். காலையில வந்துடுறேன் கண்ணு. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல மாமா. என்ன அண்ணா, அப்பா தான் காலையில வந்துடுறேன்னு சொல்றாருல, அப்புறம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ மனசை போட்டு அலட்டிக்காம இரு. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. நான் போய் அப்பாவை வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். ம்? சரிங்க மாமா, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. ஆனா காலையில சீக்கிரமா மண்டபத்துக்கு வந்துருங்க. அப்பதான் அந்த கமிஷனருக்கு எந்த சந்தேகமும் வராது. சரி கண்ணு. சின்னதா, நீங்க மாமாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு பத்திரமா திரும்பி வாங்க. ம், சரி அண்ணா, நான் பாத்துக்கிறேன். வாங்கப்பா. சிலகிளே, ஆ? கூடவே இருந்து பாத்துக்க. எதுவா இருந்தாலும் உடனே எனக்கு போன போடு. ஆ, சரிப்பா. கண்ணே, தைரியமா இரு. காலையில வந்துடுறேன். ம். வா கண்ணு, போலாம். ம், வாங்கப்பா, போயிட்டு வரோம். ம். மேடம், இப்ப என்ன பண்றது? அவங்கள போக விடாம பிளாக் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்துட்டுமா? இல்ல விடு. ஓகே மேடம். யோ வாத்தி, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறியா? போ. இனிமே நீ ஒரேடியா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அப்பா, என்னப்பா திடீர்னு வண்டியை நிறுத்த சொல்லிட்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கண்ணு, எனக்கு என்னமோ மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. ஏகண்ண, நம்ம அண்ணத்தை தனியா விட்டுட்டு வந்துடக்கூடாதோ? நம்ம உடனே போய் அண்ணத்தை கூட்டிட்டு வந்துரும். நாளைக்கு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போலாம். அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. அண்ணன் கூட நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க, வாங்க. நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன், வாங்க. இல்ல கண்ணு, ஏகண்ண, நம்ம எல்லாருமே இருக்கும்போது தானே அந்த ரம்யா நகையை மாத்தி வச்சு அண்ணத்துக்கு திருட்டு பட்டம் கட்டி அத்தனை பேர் முன்னால் அவமானப்பட வச்சா. அது மட்டும் இல்ல கண்ணு, உன் அண்ணன் சரவணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அந்த ரம்யா தான் காரணமோன்னு எனக்கு தோணுதுன்னு அண்ணன் சொன்னதுல இருந்து நான் அப்படியே நொந்து போயிட்டேன் கண்ணு. எவ்வளவு பெரிய பதவியில இருக்கா, இவ்வளவு கீழ்த்தரமாலாம் நடந்துக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு. இவ்வளோ பழி உணர்ச்சியோட இருக்கவ அவ நினைச்சதை சாதிக்கணும்ன்றதுக்காக யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் செத்தாலும் பரவாயில்லன்னு என்ன வேணா பண்ணுவாங்கன்னு.